திருவரங்கத்திலே சித்ரா பௌர்ணமி. இந்த உற்சவமானது எப்படி நடைபெறும்? நாம் அனுபவிக்கலாம். விடியற் காலையிலே நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து வெள்ளித்தோளுக்கினியானிலே புறப்பாடு கண்டருள்கிறார். தெற்கு வாயில் வழியாக வந்து தென்திருக்காவேரி என்று சொல்லப்படக்கூடிய காவிரி கரையிலே அம்மா மண்டபம் என்கிற மண்டபத்திலே எழுந்தருள்கிறார். அங்கு சித்ரா பௌர்ணமிக்காக நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. திருமஞ்சனம் கண்டருளி நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தி கொண்டு காத்திருக்கிறார். சாயங்காலத்திலே திருவூரல் உற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய கஜேந்திர மோட்சம் நடைபெறுகிறது. இந்த கஜேந்திர மோட்சத்திற்காக விசேஷமாக ஒரு மரத்தோழிக்கினியானிலே பகவான் எழுந்தருள்கிறார். நம்பெருமாள் இந்த அம்மா மண்டபத்திலிருந்து புறப்பட்டு அப்படியே கீழே இறங்கி காவிரிக்கு வருகிறார். காவிரியிலே ஜலம் இருக்கும். அந்த ஜலத்திலே நம்பெருமாளுக்கு தினந்தோறும் கைங்கரியம் பண்ணக்கூடிய யானையானது காத்து கொண்டிருக்கும். அந்த யானை தான் இப்பொழுது கஜேந்திர ஆழ்வான். அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு தன்னுடைய சேவையை கொடுத்து தன்னுடைய திருவடியை அந்த கஜேந்திர ஆழ்வான் தலையிலே வைத்த விதமாக இந்த யானைக்கு ஜலத்திலே வந்து நின்று நம்பெருமாள் அனுகிரகம் புரிகிறார். அர்ச்சக சுவாமிகள் நம்பெருமாளின் ஸ்ரீஷடகோபனை அந்த யானைக்கு வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்க கோஷ்டிகள் எல்லாம் நடைபெறுகிறது. இதுதான் திருவூரல் உற்சவம்னு சொல்லப்படக்கூடிய உற்சவம். கஜேந்திர மோட்சம் திருவரங்கத்திலே நடைபெறக்கூடிய விதம். மீதி எல்லா திவதேசங்களையும் நாம் பார்த்திருக்கலாம். கஜேந்திர மோட்சம்னாலே பகவான் கருட சேவையிலே வருவார். ஆனா நம்பெருமாள் கருட சேவையிலே வருவதில்லை. ஏன்? பராசர பட்டர் என்றொரு ஆச்சாரியர் அனுபவிக்கிறார். அதை நாமும் அனுபவிப்போம். கஜேந்திர மோட்சம் நடந்த பொழுது யானைக்கும் முதலைக்கும் ஒரு பெரிய போர். முதலையானது யானையை பிடித்து கொண்டது. அந்த கஜேந்திர ஆழ்வான் 1000 வருடம் போர் புரிகிறது. கஜேந்திர ஆழ்வானுக்கு என்ன ஆசைன்னா, தான் உயிர் உடம்பை விட்டு போவதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பகவானை ஒரு முறை சேவிக்க மாட்டோமா, இந்த புஷ்பத்தை அவன் திருவடிகளிலே வைக்க மாட்டோமான்னு ஏங்கிக் கொண்டிருந்தது கஜேந்திர ஆழ்வான். ஆனால் பகவான் அதை புரிந்து கொண்டு ஷீராப்தியிலிருந்து கருடன் மீது ஏறி புறப்பட்டு வருகிறார். ரொம்ப வேகமாக வந்தாராம். ஆனால் கருடாழ்வானின் வேகமானது போரவில்லை. பகவானினுடைய பதட்டத்திற்கு கருடன் வேகம் போரவில்லை. ஆகையாலே பகவான் கருடன் தோளிலிருந்து கீழே இறங்கி கருடனையும் தான் தூக்கி கொண்டு அரைக்குலைய தலைக்குலைய ஓடி வந்தார் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். அதாவது உடம்பெல்லாம் கலைந்திருந்ததாம் பகவான் வந்து சேர்ந்த பொழுது, கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் புரிந்த பொழுது. இந்த சரித்திரத்தை உட்கொண்டுதான் திருவரங்கத்திலே என்ன பண்ணுகிறார்கள், கருட வாகனத்திலே பகவான் வருவதில்லை. ஏனால் கருடனின் வேகம் கூட போரவில்லை. அடியவர்களை ரட்சிப்பதற்காக நேரா பகவான் வந்தான். அந்த கஜேந்திர ஆழ்வானை எப்படி அந்த குளத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்து ரட்சித்தானோ அதுபோலேயே இங்கும் ஜலத்துக்கே பகவான் வந்து நம்பெருமாள் தன்னுடைய ஸ்ரீசடகோபனை யானைக்கு வைத்து அருள் பாலிக்கிறார். இந்த உற்சவம் தான் இன்று ரொம்ப விசேஷமாக நடைபெறும். நாமும் தினந்தோறும் இந்த உற்சவத்தை, கஜேந்திர மோட்சத்தை தினந்தோறும் மனதிலே சிந்தித்தால் நமக்கு பயமெல்லாம் நீங்கும்.